வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 29. ராவ் சாஹிப் உடையார். ராவ் சாஹிப் சட்டநாத உடையார் ராயவரம் தாலுகாவில் ஒரு பெரிய பிரமுகர். முனிசிபல் கவுன்சிலர், ஜில்லா போர்டு மெம்பர், தேவஸ்தான கமிட்டி பிரசிடென்ட் முதலிய பல பதவிகளை திறமையுடன் தாங்கி புகழ்பெற்றவர். இம்மாதிரியான பொது ஸ்தாபன தேர்தல்களில் ஈடுபட்ட அநேகர் அந்த தாலுகாவில் வெகுவாக சொத்து நஷ்டமும் பண கஷ்டமும் அடைந்திருக்க, இவர் மட்டும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மேலோங்கி வந்தார். இவருடைய செல்வமும் செல்வத்தைப் போல செல்வாக்கும் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தன. இதற்கு காரணம் அவர் பிறந்த வேலை என்றார்கள் சிலர். மகா கெட்டிக்கார மனுஷன், வாயைப்போல் கை, கையைப்போல் வாய் என்றார்கள் வேறு சிலர். ஆசாமி திருடன், ஸ்தல ஸ்தாபனங்களை கொள்ளையடித்தும் கோயில்களை சுரண்டியுமே இப்படி பணம் சேர்த்து விட்டான் என்றனர் வேறு சிலர். இன்னும் பலர் பலவிதமாய் சொன்னார்கள். அன்றைய தினம் உடையார் ராயவரம் டவுனை அடுத்த சாலை ஓரத்தில் பெரிய தோட்டத்தின் மத்தியில் கட்டியிருந்த தமது புதிய பங்களாவின் டிராயிங் ரூமில் உட்கார்ந்து கொண்டு தினசரி பத்திரிகைகளுக்கு ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தார். உடையார் அவ்வளவு பிரபலமாகி தமது செல்வாக்கை வளர்த்து கொள்ள காரணமாயிருந்த வழிகளில் இது ஒன்றாகும். அடிக்கடி அவர் பத்திரிகைகளுக்கு காரசாரமான கடிதங்கள் எழுதி கொண்டிருப்பார். சர்க்கார் விவசாய இலாக்கா கவனிக்க வேண்டிய காரியங்களிலிருந்து சர்வதேச சங்கம் உலக யுத்தத்தை தடுப்பதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் வரையில் அவர் சகல விஷயங்களையும் பற்றி பீத்து வாங்கி எழுதும் சக்கையான கடிதங்கள் வாரம் 2 தடவையாவது பத்திரிகைகளில் வெளியாகி கொண்டிருக்கும். அம்மாதிரி அன்றைய தினம் அவர் எழுதி முடித்த கடிதத்தை இதோ கீழே படியுங்கள். மகாலல ஸ்ரீ பத்திரிகாசிரியர் அவர்களுக்கு. ஐயா, இந்த கொள்ளிடக்கரை பிரதேசத்தில் முத்தையன் எனும் துணிச்சலுள்ள திருடனின் அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகியே வருகின்றன. சமீபத்தில் கோவிந்தநல்லூரில் நடந்த பிரபல விவாகத்தின் போது அவன் செய்த சாகச செயல்களினால் இந்த தாலுகா முழுவதும் கதி கலங்கி போயிருக்கிறது. ஜனங்கள் தங்கள் சொத்துக்கும் உயிருக்கும் எந்த நிமிஷத்திலும் ஆபத்து வருமோ என்று சதா சர்வகாலமும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். நேற்றைய தினம் முத்தையனிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் அவன் என்னுடைய வீட்டிற்கு ஒரு நாள் விருந்தாளியாக வரப்போவதாகவும் வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யும்படியும் எழுதியிருக்கிறான். திருடன் ஒருவனுக்கு இவ்வளவு தைரியமும் துணிச்சலும் ஏற்படுவதற்கு காரண புருஷர்களாயிருக்கும் இந்த தாலுகா போலீஸ்காரர்களின் சாமர்த்தியத்தை ஜனங்கள் பெரிதும் பாராட்டுகிறார்கள். கூடிய சீக்கிரத்தில் அவர்கள் எல்லோருக்கும் தக்க ப்ரமோஷன் கொடுக்க வேணுமாய் ஜனங்கள் கோருகிறார்கள். இப்படிக்கு ராவ் சாஹிப் கே.என். சட்டநாத உடையார். உடையார் மேற்படி கடிதத்தை எழுதி முடித்து உரையில் போட்டு கொண்டிருக்கையில் ஒருவன் உள்ளே வந்து, எஜமான், அந்த ஆசாமி வந்திருக்கிறான் என்றான். உடையாரின் முகத்தில் சிறிது திகிலின் சாயை காணப்பட்டது. அதை அவர் உடனே மறைத்து கொண்டு, வரச்சொல்லு, இங்கே வேறு யாரையும் உள்ளே விடாதே, தலை போகிற காரியமானாலும் சரிதான் என்றார். அவன் போனவுடன் உள்ளே வந்தவன் வேறு யாருமில்லை, முத்தையன்தான். முகமூடி திருடனாய் வராமல் சாதாரண முத்தையனாய் இப்போது வந்தான். வந்தவன், குட் மார்னிங் சார் என்று சொல்லிவிட்டு நின்றான். உடையார் அவனை சற்று நேரம் அதிசயத்துடன் உற்று பார்த்து கொண்டிருந்தார். அடே அப்பா, இவ்வளவுண்டு இருந்து கொண்டு என்னவெல்லாம் அமர்க்களம் செய்து வருகிறாயடா என்றார். உடையார் வாழ், கொஞ்சம் மரியாதையாகவே பேசிவிட்டால் நல்லதில்லையா என்றான் முத்தையன். அப்படியே ஆகட்டும் சார், உட்காருங்கள் சார். தங்களை இங்கு விஜயம் செய்த சொன்னது எதற்காக என்று ஏதாவது தெரியுமா சார் என்று ராவ் சாஹிப் கேட்டார். உங்கள் ஆள் எனக்கு அதெல்லாம் சொல்லவில்லை. நீங்கள் என்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலாயிருப்பதாய் மட்டும்தான் சொன்னான். ஆனால் காரியமில்லாமல் தாங்கள் அப்படியெல்லாம் ஆசைப்பட மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றான் முத்தையன். உடையார் சற்று யோசனை செய்தார். அவனிடம் எப்படி விஷயத்தை பிரஸ்தாபிப்பது என்று அவர் தயங்குவது போல் காணப்பட்டது. அப்போது முத்தையன் அவரை தைரியப்படுத்துகிற பாவனையாக, என்ன யோசிக்கிறீர்கள்? தாராளமாய் சொல்லுங்கள். திருடர்களுக்குள் என்ன சங்கோஜம் என்றான். உடையார் திடுக்கிட்டு, என்ன அப்படி சொல்கிறாய் என்றார். ஆமாம், அதை பற்றி என்ன? நான் வெறும் திருடன், தாங்கள் மிஸ்டர் திருடர், அவ்வளவுதான் வித்தியாசம். பரவாயில்லை, சொல்லுங்கள். எல்லோரும் உன்னை பற்றி சொல்வது சரியாய்த்தான் இருக்கிறது. வெகு வேடிக்கை மனுஷனாய் இருக்கிறாய். இருக்கட்டும், உன்னை கூப்பிட்ட காரியத்தை சொல்கிறேன். என் சிநேகிதர் ஒருவருக்கு புதுச்சேரியிலிருந்து ரகசியமாய் கொஞ்சம் சரக்கு கொண்டு வர வேணுமாம். அதற்கு உன் ஒத்தாசை வேண்டும் என்கிறார். இதிலே எனக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. உனக்கு சம்மதமானால் சொல்லு. அபாயம் அதிகம்தான், வரும்படியும் அதற்கு தகுந்தபடி ஜாஸ்தி. என்ன சொல்கிறாய்?
இதை கேட்ட முத்தையன் வாயை கையினால் மூடிக்கொண்டு விழுந்து விழுந்து சிரித்தான். இடையிடையே உடையாரையும் பார்த்தான். உடையார் தம்முடைய ஆடை அலங்காரங்களில் அதிக கவலை உள்ளவர். அவற்றில் ஏதாவது கோளாறா என்ன என்று அவர் சுவரில் இருந்த நிலைக்கண்ணாடியில் தம்மை பார்த்து கொண்டார். முத்தையன், அலங்காரமெல்லாம் சரியாய்த்தான் சார் இருக்கிறது, ஒன்றும் பிசகில்லை. நான் சிரிக்கிறது வேறு விஷயம். 5-6 வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி திருட்டு வேலைக்காக என்னை நீங்கள் கார் ஓட்ட சொன்னீர்கள். நான் மாட்டேன் என்றேன். அதற்காக என்னை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டீர்கள். அப்போதும் இதே மாதிரிதான், ஒரு சிநேகிதருக்காக. இதில் எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொன்னீர்கள். அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான். உடையார் குதித்து எழுந்தார். அடே பாவி பயலே, நீதானா என்றார். பிறகு அவர் நின்றபடியே கூறினார், உன்னை கோவிந்தநல்லூர் கல்யாணத்தில் ஒரு நிமிஷம் பார்த்தபோதே நீயாய்த்தான் இருக்க வேண்டும் என்று சந்தேகப்பட்டேன். அதனால்தான் உன்னை எப்படியாவது கூட்டிக் கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஜில் என்று மீசை வைத்து கொண்டு விட்டாய் அல்லவா, அதனால்தான் நிச்சயமாக அடையாளம் தெரியவில்லை. போகட்டும், இப்போது வெகு யோக்கியதன் மாதிரி திருட்டு புரட்டிலே இறங்க மாட்டேன் என்று சொன்னாயே, இப்போது என்ன ஆயிற்று? பெரிய பக்கா திருடனாய் ஆகி போனாய். என்னோடு இருந்திருந்தால் உனக்கு அபாயமே கிடையாது. இப்போது நித்திய கண்டம் பூரண ஆயுசாய் இருக்கிறாய். நான் சொல்கிறதை கேள், இப்போதாவது என்னோடு சேர்ந்து விடு. நான் ஒரு விதத்திலே சூரனாயிருந்தால் நீ இன்னொரு விதத்திலே சூரன். நாம் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்தோமானால் உலகத்தையே விலைக்கு வாங்கிவிடலாம். என்ன சொல்கிறாய் என்றார். ஆமாம், அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்போது இப்படி சொல்வீர், சமயத்தில் கழுத்தை அறுத்து விடுவீர். என்னை காட்டி கொடுத்துவிட்டு நீர் மேலே அழுக்குப்படாமல் தப்பித்து கொள்வீர். உத்தியோகஸ்தர்களுக்கோ உம்மை கண்டால் பயம். அவர்கள் யாரையாவது முறைத்தால் மேலே ஹோம் மெம்பர் வரையில் உம்முடைய கட்சி. எப்படியாவது தப்பித்து கொண்டு விடுவீர். நான் பலியாக வேண்டியதுதான். ஆனால் அதற்கெல்லாம் இப்போது நான் துணிந்த கட்டை. ஒரு தடவை பாண்டிச்சேரி போய் வந்தால் என்ன கொடுப்பீர்? சொல்லும் பார்க்கலாம். முழுசாய் ஒரு நோட்டு, 1000 ரூபாய் தருகிறேன். சி, இதுதானா? நான் இப்போது வந்ததற்கு பதிலாக உம்முடைய வீட்டிற்கு ராத்திரி வந்தேனானால் அடித்த அடியில் 5000 ரூபாய் கொண்டு போய் விடுவேன். இதை கேட்டதும் சட்டநாத உடையார் திடுக்கிட்டார். தீட்டிய மரத்திலேயே கூர்பார்ப்பாய் போலிருக்கிறதே என்றார். பயப்பட வேண்டாம் உடையார், அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். திருடன் வீட்டில் திருடன் புகுவது தொழில் முறைக்கு விரோதம் அல்லவா? போகட்டும், நான் உமக்கு உதவி செய்கிறேன். உம்மால் எனக்கு ஒன்று ஆக வேண்டியதாய் இருக்கிறது. உம் வேலையெல்லாம் முடிந்த பிறகு எனக்கு ஒரு மோட்டார் வண்டி நீர் கொடுக்க வேண்டும். நான் ஒரு தடவை சென்னை பட்டினம் போய் வர விரும்புகிறேன் என்றான் முத்தையன். உடையார் சற்று நிதானித்து, ஆகட்டும், பார்க்கலாம் என்றார். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.